இன்னைக்கான எபிசோட் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்க. குறிப்பா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னு அந்த பிராங்க், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தீபக் வந்து பார்வதியை வந்து திருந்தாத உள்ளங்கள் அந்த பாட்டை வந்து பாட வச்சாரு பாத்தீங்களா, திருந்தாத ஜென்மங்களா. ஸோ அந்த பாட்டை பாட வச்சார்ல, அதுதாங்க ஹைலைட். தலைவன் இதுக்கு தான் வேணும்ன்றது. ஆக்சுவலா உண்மையிலே சொல்றேன், தீபக் மாதிரி ஒரு ஆள் இந்த சீசன்ல இருந்திருந்தா உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிருக்கும் போல. அதாவது சூசகமா போட்டு கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது அந்த சம்பவத்தை பார்க்கும்போது. அதை பார்க்கும்போது உங்களில் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாப்பா, தீபக் இந்த மாதிரி வந்து திருப்பி செய்க செமையா இருக்க செய்யறாரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ், இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு ஜெனியூனா பதில் சொல்லுங்க. பார்வதி மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டர் இன்கேஸ் உங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. ஸோ அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கேள்வி தான். இந்த கேள்விக்கு பதில மட்டும் எப்படி சொல்றது, கொஞ்சம் நீட்டா அசிங்கமான வார்த்தைகள் இல்லாம கொஞ்சம் நீட்டா பதில் சொல்லுங்க. எனிவேஸ், ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, திவாகருக்கும் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை இருக்குல்ல. ஸோ அந்த சண்டையில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. திவாகர் இந்த பேட் கேரக்டர் அப்படின்ற வார்த்தையை சொன்னாரா இல்லையா அப்படின்றது ஒரு டிபேட்டா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவர் சொன்னாரு, பேட் கேரக்டர்னு சொல்லிட்டு பிரச்சனை சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, அதே மாதிரி தான் சாண்ட்ராவும் சேம் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதுதான் திவாகர் அந்த பேட் கேரக்டர்ன்ற விஷயத்தை சொன்னாரு. எதுக்காக சொன்னார்னா, திவாகர் அந்த வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கோ சொன்னார். அது சரியானு கேட்டிங்கன்னா அது தப்பு தான். அதாவது இந்த பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு வேணால் திவாகர் வந்து அவங்கள பார்த்து சொல்லியிருக்கலாமே தவிர, இந்த மாதிரி கேரக்டரே உங்களுக்கு வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் திவாகருக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ திவாகர் வந்து அப்படி சொல்லலாம், ஆனால் எக்ஸ்ட்ரீமாக அவங்க ஏதாவது நடந்துக்கிட்டு அப்படி சொல்லலாம், இதுக்கெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ திவாகர் மேலே தான் அதில் தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவாகருக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ், அங்கே அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சண்டையிலே பார்த்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பிரஜன் ஒரு முறைப்பார்ல. ஸோ அதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ், இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை, சரியான சண்டை. காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எப்படி சொல்ல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் செக்மெண்ட்டா, அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா திவ்யா அதுக்கப்புறம் விஜய் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வர சண்டை தான் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிராங்க் வருதுல, அதை முதல்ல பார்த்துட்டு வரலாம். இந்த பிராங்க் என்ன தெரியுமா, என்ன பொறுத்த வரைக்கும் இது ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு ஹிட் தான், சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிராங்கை பண்ணிட்டானுங்க. ஆனால் அந்த பிராங்க்கு ஒரு முடிவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா முடிவே இல்லை. டேய் என்னடா பிராங்க்னா ஒரு 5 நிமிஷத்துல பண்ணணும், அதுக்கப்புறம் முடிச்சு வைக்கணும். அந்த பிராங்கை மறந்துட்டாங்க, டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பிராங்கே மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலா இது பேர் பிராங்க் கிடையாது. ஏன்னா பிராங்க்ன்றது ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு முடிவு வச்சணும். இப்போ இவங்களுக்கு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஓரளவுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. அது வந்து 3 பேர் பண்ணிட்டு கடைசியில் கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருந்தானுங்களே, அதாவது கமருதீனுக்குலாம் பயம், ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டுமே, இப்போ வெளியே போய் உண்டா சொன்னா என்ன பண்ணுவானுங்களோ பயமா இருக்கு மச்சான்னு சொன்னார்ல, அது உண்மைதான். ஆக்சுவலி இவங்களுக்கு எப்படி இதை முடிச்சு வைக்கிறதுனே தெரியல. ஏன்னா சாண்ட்ரா அழுது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக போயிடுச்சு. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஹஸ்பண்ட் சண்டைக்கு போறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். அந்த பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதறி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவராவது ரிவீல் பண்றாரு அப்படின்னு பார்த்தா பிரஜன் அவரும் ரிவீல் பண்ணல. அப்படி என்ன அவங்களுக்கு பிராங்க் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா அப்படி தான் இருந்தது. பிராங்க் பண்ணீங்க ஓகே, ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்க ஓகே, ஆனால் இதுக்குன்னு ஒரு கட்டத்தை தாண்டும் போது ஒய்ஃப் அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தை தாண்டும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களை சமாதானப்படுறதை விட இது ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கை ரிவீல் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட் எபிசோடையும் கொண்டு போயிட்டு விஜய் சேதுபதி ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ விஜய் சேதுபதி கொட்டுன்னு கொட்ட போறாரு. ஒரு பிராங்க் பண்றீங்களா, அதை அப்பயே ரிவீல் பண்றதை விட்டுட்டு ஏன்டா இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி. எனிவேஸ், அந்த டாபிக் அந்த பிராங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் அது ஒரு எண்டு போடாமல் கொண்டு வராங்களா, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரை ஒப்பீனியன் சொல்றேன். பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அந்த கான்செப்டாக யோசிச்சாங்களே அது சரியில்லை. இன்னும் இவ்வளோ சீரியஸாக போய்ட்டும் அதை வந்து ரிவீல் பண்ணாம ஒரு மாதிரி போறது எனக்கு பர்சனலா பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் அந்த சண்டை இருக்குல்ல, அந்த மைக்கு போடாததுல ஆரம்பிக்குது அந்த பார்வதி திவ்யா சண்டை. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், கமருதீன் ஆக்டிங் வந்து அந்த பிராங்க்ல நல்லா இருந்தது, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன ஒரு அடி பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் அடிஸ்டாப்ல சும்மா அடிடா அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல, அதுக்கு நீ இப்படி அடிப்பாருன்னு எதிர்பார்த்துக்க முடியாது, செம்மையா அடிஸ்டாப்ல. ஆனால் நல்லா நடிச்சிருந்தாங்க 3 பேருமே, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, அதுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துலான்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ், இப்போ இந்த டாபிக் வருவோம். இப்போ திவ்யாவுக்கும் விஜய் பார்வதிக்கும் கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 2 பேருக்கும் ஈகோ வந்து பயங்கரமா கிளாஷ் ஆயிடுச்சு. இதுல விஜய் பார்வதி வந்து மைக்கு போடாத மேட்டர் இருக்குல்ல, அது வந்து திவாகரை பார்த்து அவங்க கேட்கறாங்க. லைவ்ல பார்க்கும்போது தெரியும் 2-3 தடவை அவங்க சொல்லிட்டாரு, பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க திவாகரை வந்து சொல்றாங்க. ஆனா பார்வதி வந்து பாத்தீங்கன்னா உடனே உள்ள போந்து சண்டைக்கு வரது காரணம் என்னன்னா, ஆல்ரெடி திவ்யாவை வந்து அவங்களுக்கு பிடிக்கல. திவ்யா, பிரஜன், சாண்ட்ரா இவங்க 3 பேருமே பிடிக்கல. ஏன்னா அவங்க வெளியே நடந்த மேட்டர், அந்த மேட்டர் இருக்குல்ல, அதாவது இவங்க திவாகரை பத்தி இது கமருதீனை பத்தி பேசியிருப்பாங்களே, அந்த மேட்டரை சொன்னதுல இருந்தே அவங்களுக்கு வந்து காண்டு, என்னடா இந்த மேட்டர் ரிவீல் பண்ணதுனால தான் நம்ம பேர் வந்து கெட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி பேர் நாரி போச்சு, அது வேற மேட்டர். இருந்தாலும் அது சொன்னதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண தப்பு தெரியல, நம்ம கமருதீனை பத்தி பின்னாடி பேசுறது தப்புன்றது உணரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த மேட்டரை ரிவீல் பண்ணிட்டாங்கன்றது காண்டு அப்பத்துல இருந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ பார்வதி
திவ்யா என்ன பண்ணுறாங்க, திவாகரை வந்து இந்த மாதிரி மைக்கு போடுங்கன்னு சொன்னோன்னா பார்வதி அங்கே வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. அவங்க ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரிகரிங் தான், பயங்கரமாக ட்ரிகரிங் தான். என்ன பண்ணுவேன், அப்படி தான் இருப்பேன், பேசுவேன், என்ன பண்ணுவேன். இது வந்து எனக்கு புரியல. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன். இந்த வீட்டில் இருக்க பிக் பாஸ் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தராவது ஒரு நாள் பார்வதி மாதிரி இருந்து காமிக்கணும். விஜய் சேதுபதி அப்போ வந்து கேள்வி கேட்கணுமே, அப்போ விஜய் சேதுபதி தான் கூப்பிட்டு வச்சு கொட்டணும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி மற்றவங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பண்ணுற எல்லாத்தையும் எப்படி ஒருத்தவங்க சகிச்சுக்கிட்டு அவங்கள வீட்டில் வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியும். நான் அப்படி தான் பண்ணுவேன், உங்கள்கிட்ட பேசுவேன்னா அப்படி தான் பேசுவேன். அது வந்து பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுங்க. அவங்களுக்கு எதிராக வார்த்தை யூஸ் பண்ணிட்டா விஜய் சேதுபதி கேட்குறாருல, ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண, எதுக்கு இந்த மாதிரி அடிக்க போனால் ஒன்று வயலன்ஸ்ன்றானுங்க, வார்த்தை யூஸ் பண்ணால் அதுவும் இதுன்றானுங்க. ஸோ அவங்கள மாதிரியே மார்க் பண்ணா அப்போ நீயும் அது தானே பண்ண அப்படின்றவாங்க. அவங்கள எப்படி கண்ட்ரோல், இதனால தான் ஸ்டார்டிங்கில் அந்த கேள்வி கேட்டேன், அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க. விஜய் பார்வதி மாதிரி ஒரு ஆளை அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் அவங்கள மாதிரி மார்க் பண்ணாமல், அவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காமிக்காமல், அவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது கத்தி பேசாமல், இல்லை அவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை அவங்கள மாதிரி இல்லாமல், இல்லை உங்களை அசிங்கமாக திட்டியோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு தான் எனக்கும் புரியல. அவங்க இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜய் சேதுபதி அதை அட்ரஸ் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் அதுக்கு ஒரு எண்டு வந்துடும். ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தால் அது ஒரு கட்டத்தில் போய் முட்டிக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுவும் திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஷோவில் பார்த்துருப்பீங்க, பார்வதி வந்து அந்த மைக் மேட்டரில் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாங்க. அந்த மார்க் பண்ணி ஒரு மாதிரி ஆக்ஷன்லாம் காமிச்சாங்க. திவ்யாவும் பார்த்தீங்கன்னா அது கவுண்டர் எல்லாமே கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் படிக்கும் போது அந்த ஆக்ஷன் திவ்யா காமிச்சாங்கல்ல, ஒரு மாதிரி உட்காரு அப்படின்றது, அது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அங்கே சிரிச்சாங்கல்ல பார்வதி, அது வந்து அவங்களை ட்ரிகர் பண்ணுறது. ஆக்சுவலாக இங்கே திவ்யாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது இல்லை, திவ்யான்னு இல்லை, அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு புரியுற மாதிரி தான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும், வேற வழியே இல்லை. ஆக்சுவலாக அவங்க பண்ணுறது திருப்பி பிரவீன்ராஜ், இன்னைக்கு பார்வதிக்கும் பிரவீன்ராஜுக்கும் ஒரு சண்டை நடந்ததில்ல, அதில் பிரவீன்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணார்ல, அதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க, வேணும்னு இல்லை, அவங்கள வேற எப்படியும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நம்ம அதுக்கு மேலே கோவப்பட்டா வார்த்தையை விட்டுருவோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு அந்த ரியாலிட்டி புரிய மாட்டுது. உங்கள் வீட்டில் யாருக்காவது அவங்க கூட பார்வதி மாதிரி ஒரு ஆள் இருக்கணும்டா, அப்போதான்டா அவனுங்களா புரியும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுது. செம்ம இரிட்டேட்டிங்க உண்மையிலே. இந்த மாதிரி கேரக்டர் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஒரு எப்படி சொல்லுது, எப்படி ஹவு டு கண்ட்ரோல் எனக்கு புரியல, அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே புரியல. எனிவேஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் புரியாமல் சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள, அதாவது நம்ம தீபக், மஞ்சரி, அப்புறம் பிரியங்கா, இவங்க 3 பேர் உள்ள வந்தாங்களே. ஸோ அவங்க உள்ள வரதுக்கு முன்னாடி பார்வதி, திவ்யா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க பார்வதி போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க போகாமல் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அதாவது எப்படி சொல்றது, ஒன்று போறேன்னு சொல்லணும், போகலன்னு சொல்லணும், நான் போக அது போய் பார்க்குறேன் முடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல கவுண்டர் தான், அதெல்லாம் பண்ணலாம். நான் சொல்றது எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிக்கல, ஒருத்தவங்க வேலை சொல்றாங்க, அந்த மாதிரி பண்ணுறதுலாம் ஓகே. பட் அந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரொம்ப மோசமாக. அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அது ரொம்ப. இன்னொன்று அந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதை சொன்னதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி திருப்பி ஒரு மாதிரி வந்து கிட்டத்தட்ட அது ஒரு மாதிரி த்ரெட்டனிங் மாதிரி பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி எதிர்த்து யாருமே நிற்கக்கூடாது அப்படின்ற பயம். சுபிக்ஷாக்கெல்லாம் பார்வதி எதுக்கணும்னு என்ன இருக்குது, வியானாக்கு இருக்கு. ஆனால் இந்த பீஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை மற்றவங்களுக்கு எதிராக வேணா பேசுவாங்களே தவிர பார்வதிக்கு எதிராக பேசவே பேசாதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வியானா சில பேர் வந்து நல்லா பண்ணுறாங்க, நானும் சொல்லியிருக்கேன் சில இடத்துல நல்லா பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் பார்வதிக்கு எதிராக ஒன்று பேச சொல்லுங்களேன், பயம். சுபிக்ஷாவை பார்வதி எதிராக பேசணும்னா பயம், விக்கல் சிக்கிரம் பேசணும்னா பயம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பயந்து சாவுறானுங்க. ஏன்டா உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அந்த ஒப்பீனியன் அவங்க தப்பாக இருக்குது அப்படின்னா வந்து பேசணும்டா. அதாவது ஒரு விஷயம் தப்புனா எல்லாரும் இந்த கேள்வி கேட்கணுன்றத பேசிக் இதுவே புரியல, அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் போயிட்டே இருக்காங்க. ஸோ அது அப்படி நீங்கள் தனித்தனியாக நிற்கிற வரைக்கும், அதாவது நீங்கள் குரூப்பிசம் பண்ணணும்னு சொல்ல வரல, ஆனால் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது, அது அநியாயமாக இருக்குது அப்படின்னும் போது, அவங்க பண்ணுற சில விஷயம் சரியில்லை அப்படின்னும் போது எல்லாம் சேர்ந்து கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஆனால் அது கேட்காம எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதுனால தான் இவங்க வந்து இப்படி இருக்காங்களோ. இது பிரியங்கா உள்ள வந்தாங்களா, அவங்க வந்து கேட்டாங்க பாருங்க, 18 பேர் வந்து, அதாவது ஒரு பொண்ணு வந்து இந்த ஷோ வந்து ஒரு மாதிரி ஸ்டீல் பண்ணிட்டு இருக்கு, 18 பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுதான் ரியாக்ஷன். நீங்க பண்ற எந்த எஃபர்ட்டுமே இந்த டாஸ்க் வந்து கரெக்டா போகாம இருக்கிறது காரணம், கேமரா ஃபுல்லா ஒருத்தவங்க மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒருத்தவங்க மேல இருக்க ஃபோக்கஸை எடுக்கணும் முதல்ல. அதுல இருந்து அவங்கள அதை எடுக்கணும்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ரெண்டுமே பண்ணாம இருந்தா எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா சொன்ன மாதிரி 1 vs 18 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். 18 பேரும் கேமரா ஃபோக்கஸ்லேயே இல்லாம இருப்பாங்க, ஒருத்தவங்க மட்டும் கேமரா ஃபோக்கஸ்லேயே வந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் 3 பேர் உள்ள வந்தாங்களே, உள்ள வந்ததுல இருந்து சம்பவம் வந்தாங்க, சரியான சம்பவம் உண்மையிலே. இது அவர் பேர் என்னது, நம்ம இது ஐயோ
அட என்னடா தலைவன் பேர் டக்குன்னு வர மாட்டுது. எனிவேஸ் பிரியங்கா, மஞ்சரி, தீபக் ஓகேங்களா, இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேன். துஷார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு போனார்ல, உண்மையிலேயே சூப்பராக பண்ணாருங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். நான் வந்து துஷார் வந்து டான்ஸ் ஆடுவார்னு தெரியும், அந்த பையப்புள்ளைக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ நாள் அதெல்லாம் ஏன்டா காமிக்க மாட்டேங்க. மார்னிங் இந்த டான்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து 2 பேரும் டான்ஸ் ஆடுறத பார்த்தீங்களா, துஷார் இந்த பிரவீன் ராஜ் இவங்களாம் டான்ஸ் ஆடுறத பார்த்தா தெரியும். அது ஆட தெரியாதவன் ஆடுற மாதிரி இருக்கு. ஆனால் இன்னைக்கு துஷார் ஆனது நல்லா ஆனாப்ல. ஸோ இந்த மாதிரி உன்னோட டேலண்ட்டை வெளியே காமிக்கிற மாட்டேன்னு தெரியல. அதே மாதிரி சுபிக்ஷா உண்மையிலே அந்த பீபாக்ஸா அதை வந்து சூப்பராக பண்ணாங்க. நான் அது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு இந்த அளவுக்கு சூப்பராக அது இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டு பரவாயில்ல நல்லா பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபக் வந்து பயங்கரமாக வந்து நம்ம பார்வதி வந்து நோஸ் கட் பண்ணாரு. இந்த மாதிரி அந்த பாட்டு பாட சொல்லி அந்த இடத்துல கனி உள்ள வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்களா, இதுதானே எனக்கு கிடைச்ச சான்ஸ், இப்போ வந்து அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருந்தாத உள்ளங்கள் அந்த பாட்டு பண்ணாங்களே, அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைக்கிற சான்ஸில் என்னோட காண்டை தீர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மஞ்சரி வந்து இந்த மாதிரி மனவலியாக இருக்குது அப்படின்னு தீபக் சொல்லும் போது கொஞ்சம் காதும் வலிக்குது, என்ன பண்ணணும்னு பார்வதி கேட்பாங்க. கொஞ்சம் வாயை மட்டும் கொஞ்சம் மூடிக்கோங்க, கொஞ்சம் பேசாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நோஸ் கட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தரம் ஆக்சுவலாக வச்சு உண்மையில் 3 பேரும் பார்த்தீங்கன்னா செய்யின்னு செஞ்சாங்க. அதுவும் நிறைய பேருக்கு விக்கல்ஸ் விக்ரமுக்கு அந்த சுபிக்ஷாக்கு சேலை கட்டி விட்ட மேட்டர் இருக்குல்ல, அந்த மேட்டரை எடுத்து போட்டு அடின்னு அடிச்சாங்க. யார் பிரியங்கா அடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா சில பேரை வந்து பயங்கரமாக நோஸ் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அதிகமாக நோஸ் கட் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான். ஏன்னா அவங்களுக்கு அப்போ கூட புரிய மாட்டேது பாருங்க. இவங்க மஞ்சரி கிட்ட கேட்பாங்க என்ன ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி, உங்களுக்கே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு கேட்டதுக்கு அது என்னன்னு நீங்கள் சொன்னால் தெரியும், அப்புறம் என்கிட்ட சொல்லிட்டு திருப்பி என்னையே போடுவீங்க அப்படின்னு மஞ்சரி எவ்வளோ டேலண்ட் பாருங்க. அவங்க பாயிண்ட் எடுத்து அவங்களுக்கே போட்டாங்க. நீ என்கிட்ட இப்போ போட்டு வாங்குவேன், வாங்கிட்டு திருப்பி அதை வச்சு என்னையே அடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களே, அதுதான் பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விஷயம் எல்லாமே தெரியுது, வெளியே எப்படி நம்மளை பார்க்குறாங்க, வெளியே எப்படி யோசிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சும் அதை திருப்பியும் அதே இதில், அதாவது சண்டே அடி வாங்கிட்டு திருப்பி மண்டே பார்த்தீங்கன்னா திருப்பி அதே ஃபோர்ஸில் வராங்க. அது வந்து நிறைய பேர் எனக்கும் கண்டென்ட் வைஸ் ஓகே ஏதோ ஒரு கண்டென்ட் வருதுன்னு இனிஷியலாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டென்ட் இல்லை, பல கண்டென்ட்டை கெடுக்குது அந்த கண்டென்ட்டு. ஸோ பிக் பாஸ் டீம் அதாவது ஒரு ஷோவில் இவ்வளோ பேர் செட்டு போட்டு அவ்வளோ பேரை உள்ளே விட்டு அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்து அதில் கண்டென்ட் வர வைக்கணும்னு நினைக்கிறாங்களே, அந்த கண்டென்ட்டு அமைங்கிறது இவங்களோட கண்டென்ட்டு மேலே போயிடுது. இதுதான் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் பார்வதி இல்லைனா ஷோவே இல்லைன்றீங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தற்குறித்தனம். ஸோ அதை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஒருத்தவங்களை நம்பி ஷோ இல்லை, அவங்க இல்லைனாலும் ஷோ போகும், அவங்கள வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்தையே பாருங்களேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஷோ இன்னைக்கு பயங்கர பேக்கடாக இருந்தது. உள்ளே வந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எப்படி, அதாவது அவங்க வந்து சும்மாலாம் வரல, உள்ளே வந்து எல்லாரையும் நோண்டணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாங்க. திவாகர் ஆகட்டும், அதுவும் திவாகர் எல்லாம் நம்ம தீபக் வந்து வச்சு கலாச்சாரம் பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. அதே மாதிரி திவாகர் இந்த அவர் பேர் வந்து கானா வினோத். ஸோ இவங்களுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன்லாம் போச்சுல, பிரியங்கா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்களே, அது எல்லாமே உண்மையிலே சொல்கிறேன். அது ஷோவில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சில செக்மெண்ட்ஸை பார்த்து சிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கான எபிசோடில் தான் நிறைய செக்மெண்ட்டில் வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு இருந்தது. இது கானா வினோத் அந்த டவலை வந்து மடிச்சு வச்சிருந்தார்ல, ஸோ அந்த இடம்லாம் செம கவுண்டர் வந்து நல்லா இருந்தது. அது பிரியங்காவாலேயே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைவ்ல நானும் பார்த்தேன், அவ்வளோ ஃபன்னாக இருந்ததுங்க. கானா வினோத்துக்கு உண்மையிலேயே ஒரு டேலண்ட் இருக்குங்க, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கவுண்டர் போடுறாரு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு திவாகர் கிட்ட மட்டும் இல்லை, அவர் எல்லார்கிட்டையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. சூப்பராக கவுண்டர் போடுறாரு, அடுத்தடுத்து அடிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி திவாகர் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை கலாய்க்க விட்டா அவருக்கு தான் பேர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா அவங்களோட கிளிப்ஸ் வைரலாக தான் போகும். கானா வினோத்துக்கு நல்ல கவுண்டர் போகிற டேலண்ட் இருக்குது. அது திவாகர் மேலே யூஸ் பண்ணால் இன்னும் ரீச் அதிகமாக இருக்குன்றது என்னோட கருத்து. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோடில் இப்போ இவங்க வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தங்கிட்டாங்க. அடுத்து ஒரு 3 நாள் இருக்க போகிறாங்க எப்படி இருந்தாலும். ஸோ இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி கண்டென்ட் எடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் பார்வதி அமைதியாக இருந்துட்டாங்க. அதாவது நம்ம பிரியங்கா கலாச்சதாகட்டும், மஞ்சரி கலாச்சதாகட்டும், தீபக் கலாச்சதாகட்டும், ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாங்க. டாஸ்கில் இன்வால்மெண்ட் காமிக்கணும்னு இருந்துட்டாங்க. ஆனால் நாளைக்கும் இதே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா தீபக் நாளைக்கும் இதே மாதிரி ஏதாவது நோஸ் கட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், தலைவி ருத்ரதாண்டம் எடுத்து திருப்பி சந்திரமுகியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தீபக் அதை டேக்கிள் பண்ணுறவரை எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அவரோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி. ஸோ இதே மஞ்சரி கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணாருங்க. ஆமாம்மா தீபக் அதான் பேசுகிறேன், அப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த சம்பவம்லாம் வந்துட்டு போச்சு ஞாபகத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஒரு நல்ல ஒரு மாதிரி பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்கு, அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3 நாள் அவங்க இருக்காங்களே, கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. இந்த டாஸ்க்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவராலாக இன்றைக்கான எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ப்ராங்க்ல ஆரம்பிச்சு இந்த கெஸ்ட்டு உள்ளே வர்றதுலேருந்து பார்வதி அதே மாதிரி திவ்யா இவங்களுக்கு நடுவில் அந்த வார் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அந்த வார்லேருந்து இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல் இருக்குது? ஷோ ஓரளவுக்கு நல்லா போகுதுன்னு ஃபீல் ஆகுதா, இல்லை இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகணும் அப்படின்னு தோணுதா? என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஷோ ஓரளவுக்கு பிக்கப் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் ஷோ நல்லா தான் போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸில் 4 பேர் வந்தாங்களே, அதில் 3 பேர் மட்டும் நீங்கள் அங்கங்கே பார்க்க முடியும். அந்த ஒருத்தர் இருக்க
இருக்கார்ல அமித்னு, அமித் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே நிறைய மிச்சருங்க இருக்குது, அந்த மிச்சரும் கூட எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அமித் உள்ள வரும் போதெல்லாம் அவ்வளோ ஃபயர் விட்டேன் நான், அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்க, உண்மையிலே அப்படி ஃபயர் விட்டுங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது அம்புட்டு ஃபயரும் வீணு தான், எல்லாம் புஷாக போயிருக்கு அப்படின்றது இப்போ தான் தெரியுது. ஏன்னா அந்த அமித் பைபிளில் அவர் என்ன தான் பண்ணுறாரு, ஏன் வந்திருக்காரு ஒன்றுமே தெரிலங்க. எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுகிறார், அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாரு, இது தப்பு இது கரெக்டுன்னு அதுக்கு நின்று பேச மாட்டாரு, எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கொடுக்குறாரு. யாராவது வந்து இப்போ பார்வதி மாதிரி ஆளுங்க இல்லை வேற யாராவது சண்டை போட்டு வந்து எதாவது கொட்டினாங்கன்னா அதை அப்படியே வாரி வாயில் போட்டுக்கிறாரு. எனக்கு புரியல, உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், அந்த ஸ்டாண்ட் எடுத்து பேசணும், அதுக்கு தானே பிக் பாஸ் வந்தீங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க வரும்போது. ஆனால் உள்ளே வந்து ஏன் பாஸ் எதுவுமே பண்ணல, வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்துட்டு இவ்வளோ ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கிறதுன்னு பார்த்தா அமித் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அவரோட கருத்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்க முரண்பாடுகளே இன்னும் வைக்கல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவரு பொறுத்தவரைக்கும் ஒரே பிரச்சனை, வியானா வந்து அவர் டே 1 வந்து இந்த மாதிரி மாற்றி பேசினாங்களே, மாற்றி பேசின மீன்ஸ் இந்த மாதிரி நான் அழலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வியானாக்கும் அவருக்கு தான் இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருக்கு முரண்பாடுகள் இருக்கா இல்லையானே தெரியல, ஒரு மாதிரி ஒரு நல்லா இல்லை, அவர் கேம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தீபக், மஞ்சரி, பிரியங்கா இவங்க கிட்ட இருந்து கண்டென்ட் வந்து நல்லா பயங்கரமாக வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ப்ரோ அவ்வளோதான் கொஞ்சம் சட்டிலாக அடங்கிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.